ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் புதவன் திட்டத்தினுடைய மாதம் 1000 ரூபா வர்றது செப்டம்பர் மாதத்துக்கு வந்துருச்சு. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த ஒரு வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க. போன மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் முதலமைச்சர்கள் தமிழ் புதவன் திட்டத்தை தொடங்கி வச்சாங்க. பெண்களுக்கு எப்படி புதுமை பெண் திட்டம் இருக்கோ அதே மாதிரி ஆண்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தமிழ் புதவன் திட்டம். இந்த திட்டம் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அரசு பள்ளியில் படிச்சுட்டு கல்லூரியில் போயிட்டு உயர்கல்வி சேர்கிற மாணவர்களுக்கு இந்த திட்டம் உறுதுணையாக இருக்கும். மாதம் 1000 ரூபா பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுடைய வங்கி கணக்கில் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். இந்த திட்டத்தினுடைய முக்கியமான மோட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கல்விக்கு ஏழ்மை ஒரு தடையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த தமிழ் புதவன் திட்டத்தை ஆரம்பித்தாங்க. சரிங்களா? சரியாக போன மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி 7ஆம் தேதி இந்த 2 நாட்கள்லேயே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பல லட்சம் மாணவருடைய வங்கி கணக்கில் 1000 ரூபா வர வைக்கப்பட்டிருக்கு. அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் மாதத்திற்கான பணமும் இப்போ வர தொடங்கியிருக்கு. உங்களுடைய அக்கௌண்ட்டில் பணம் கிரெடிட் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த திட்டத்துக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஆஃபீஸில் போயிட்டு தமிழ் புதவன் திட்டத்துக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாவே அவங்க ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில்அப் பண்ணி அப்ளை பண்ணாலே போதும். அதே மாதிரி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு புதுமை பெண் திட்டம் இருக்குது. புதுமை பெண் திட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது போக ஏகப்பட்ட ஸ்காலர்ஷிப் இருக்குது. அதுலேயும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் இதே மாதிரியே வேறு ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே லைக் மட்டும் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியே நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். நன்றி.